20,272 கோடி ரூபாய் சன் டிவி நெட்வொர்க்குக்கு மார்க்கெட் கேபிட்டலா வச்சிருக்காங்க. இந்த நிறுவனம் கலைக்கப்பட்டால் உங்களுக்கு கிடைக்கும் தொகை வெறும் ஒரு பங்கிற்கு 321 ரூபாய் எல்லாத்துக்கும் செட்டில் பண்ணிடுவாங்க. அடுத்தது டிவிடெண்ட், அதனுடைய ரேஷியோ பார்த்தீங்கன்னா 2.9%. கடன் எவ்வளோ இருக்கு அப்படின்னா 106 கோடி ரூபாய். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ், வருமானம் டேக்ஸ் எல்லாம் பே பண்ணதுக்கு பிறகு 1493 கோடி ரூபாய் லாபமாக எடுக்கிறாங்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ சன் டிவி நெட்வொர்க், அதாவது சன் டிவி பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன். சன் டிவியினுடைய வருமானம் எவ்வளவு, செலவுகள் எவ்வளவு, அந்த நிறுவனத்துக்கு கடன்கள் இருக்கா, எத்தனை சேனல்ஸ் வந்து ரன் பண்ணுறாங்க, அவங்க மற்ற என்னென்ன பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுறாங்க, இது மாதிரியான முழுமையான தகவல்கள் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த சன் டிவி ஷேர் வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை பொதுவான நான் வந்து ஒரு நபராக நான் வந்து இந்த சன் டிவி பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலுமே பல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு உண்மைகள் வந்து இருக்கு உள்ள. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி மோட்டிவேட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், சன் டிவி அப்படின்னாவே ஃபெமிலியரான பிராண்ட் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். மோஸ்ட்லி ஸ்டார்டிங்கில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ப்ரைவேட் சேனல் அப்படின்னாவே எல்லாத்துக்கும் தெரிஞ்சது இந்த சன் டிவி தான். அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி என்ன பண்ணாங்க, சன் டிவி நெட்வொர்க் அப்படின்ட்டு மாறிச்சு. அதில் பல்வேறு சேனல்கள் வந்து இருக்குது, 30க்கும் மேற்பட்ட சேனல்கள் இருக்குது. ஓகேங்களா. இந்த 1985 சுமங்கலி பப்ளிகேஷன்ஸ் அப்படின்ட்டு ஆரம்பித்த இந்த நிறுவனம் அதற்கு பிறகு வந்து ரீநேம் பண்ணுறாங்க. எப்படின்னா சன் டிவி நெட்வொர்க் அப்படின்ட்டு பேரை மாற்றுறாங்க, அப்புறமா ஒரு கம்பெனியாக மாற்றுறாங்க. 1993 பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பிஸ்னஸாக சன் பிக்சர்ஸ் அப்படின்ட்டு பேனர் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அதாவது படங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் இந்த மாதிரியான விஷயங்களும் பண்ணுறாங்க ஸ்டார்டிங்கில். அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய வளர்ச்சிங்கிறது மிகப்பெரிய அசுர வளர்ச்சின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த டிடிஹெச் இதெல்லாம் வந்ததுக்கு பிறகு சேட்டலைட் டெலிவிஷன் சேனல்ஸ் எல்லாமே உள்ளே கொண்டு வராங்க. 6 லாங்குவேஜில் வந்து இவங்களுடைய சேனல்ஸ் வந்து இருக்குது. தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், மராத்தி அண்ட் பங்களா இந்த மாதிரியான சேனல்ஸும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் எஃப்எம் ரேடியோவும் சன் நெட்வொர்க்குக்கு இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு பெரிய அளவில் கொண்டு போயிட்டுருக்கிற இந்த நிறுவனத்துடைய வருவாய் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வர வர பார்க்கலாம், ஒன் பை ஒன்னாக பார்த்து போகிறோம். அதில் இன்னும் எக்ஸ்ட்ரா ஐபிஎல் இதெல்லாம் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அப்படிங்கிற இது வந்து டீம் வந்து ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுலேயும் ஒரு இன்கம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருந்துச்சு. இப்போ வந்து அது அந்த அளவுக்கு பெரிய அளவில் இல்லை. அடுத்தது ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து சன் நெக்ஸ்ட் அப்படிங்கிறதும் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ பல்வேறு விதங்களில் இந்த சன் டிவி நெட்வொர்க்கு வருமானம் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் எந்த ஒரு பங்கையும் வாங்குங்க வித்துருங்கன்னு சொல்கிறதுக்கான வீடியோ கிடையாது. முழுவதுமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக கிரியேட் செய்யப்பட்டது தான் இந்த வீடியோ அப்படிங்கிறது. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும், சன் டிவி பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மக்களுக்குள்ள ஃபஸ்ட் இடத்த பிடிச்சது இதுதான். பாண்டிச்சேரியில் 5வது இடத்துல இருக்குது அப்படின்ட்டும் சொல்லப்படுது. ஏன்னா சன் டிவின்னு எடுத்துட்டிங்கன்னா சன் லைஃப், சன் மியூசிக்கு, ஆதித்யா இந்த மாதிரியான எல்லா கேட்டகரி சார்ந்த சேனல்களுமே இவங்ககிட்ட இருந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 31க்கும் மேற்பட்ட சேனல்கள் வந்து இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. மேபி சின்ன அப்டேட்ஸ் கூட புதுசாக கூட வந்திருக்கலாம். இதில் தமிழில் வந்து பார்த்திங்கன்னா சன் டிவி ஜென்ரல் என்டர்டெயின்மெண்ட் சேனல் அது ஃபஸ்ட்டு வந்தது. கேடிவி மூவிஸ்க்காக கிரியேட் செய்யப்பட்டது. சன் மியூசிக்கு, சன் நியூஸ், ஆதித்யா காமெடிக்காக கிரியேட் செய்யப்பட்டது. சுட்டி டிவி வந்து கிட்ஸுக்காக. ஸோ எல்லா கேட்டகரியுமே இவங்க வந்து கவர் பண்ணியிருக்காங்க. கிளாசிக் என்டர்டெயின்மெண்ட், சன் லைஃபு. அடுத்த தெலுங்கு சேனல்ஸில் சேம் இதே மாதிரியான கேட்டகரியிலையும் ஜெமினி டிவி இந்த மாதிரியான சேனல்களும் நிறைய இருக்குது. குஷி டிவி அண்ட் ஜெமினி காமெடி, ஜெமினி லைஃப், அதாவது எல்லா காம்பினேஷனுமே ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயுமே வச்சுருக்காங்க. வேறு எதுவும் கிடையாது. மலையாளத்துலேயும் அதே மாதிரி சூர்யா டிவி, சூர்யா மூவிஸ், சூர்யா மியூசிக், சூர்யா காமெடி. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான சேனல்ஸ் வந்து இவங்ககிட்ட இருக்குது. இவங்களுடைய பிஸ்னஸ் பற்றி நீங்கள் இப்போ தெரிஞ்சிருப்பீங்க ஓரளவுக்கு. கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக சொல்கிறது 31 சேனல் சொல்கிறாங்க. அப்ராக்சிமேட் மேக்ஸிமம் வந்து ஒரு 40 சேனல்ஸ் வரைக்கும் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா. ஏன் வந்து அக்யூரேட்டாக இல்லை அப்படின்னா சில சேனல்ஸ் வந்து புதுசாக அப்டேட் கொண்டு வருவாங்க, சிலது வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ வந்து கொடுக்குறாங்க. இப்போ நம்ம சன் டிவியுடைய பங்குகளுக்கு வருவோம். அதுலேருந்து நம்ம சன் டிவியின் மூலமாக வருவாய் வந்து எந்த அளவுக்கு இருக்குது, அவங்களுடைய வருமானம் என்ன, செலவினங்கள் என்ன, அவங்களுக்கு சொத்து இருக்கா இல்லையா, சன் டிவி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை கலைச்சிட்டாங்க அப்படின்னா ஒவ்வொரு பங்குதாரர்களுக்கும் எவ்வளவு தொகை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு, இது எல்லா விஷயங்களையுமே நம்ம கிளியராக அனலைஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற விஷயம், இந்த பங்கினுடைய விலை இன்னைக்கு டேட் படி 513 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் 52 வார
ரேஞ்சில் வந்து லோ 480 ரூபாய்க்கும் ஹை 660 ரூபாய் வரைக்கும் இதனுடைய பங்கு வந்து போயிட்டுருக்கு. ஆல் டைம் ஹை 1847 ரூபாய் வரைக்கும் போயிருக்கு. ஆல் டைம் லோ 122 ரூபாய் வரைக்கும் போயிருக்கு. எந்த நபர் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற நபர் நினைச்சால் கூட ஒரு பங்கு கூட நம்மளால் வாங்கிக்க முடியும். ஓகேங்களா? தெரியாத நபர்களுக்காக சொல்கிறேன். இதனுடைய முக்கியமான பார்ட்டுக்கு வருவோம். இவங்களுடைய மொத்த மார்க்கெட் கேபிட்டல் 20,272 கோடி ரூபாய் சன் டிவி நெட்வொர்க்குக்கு மார்க்கெட் கேபிட்டலாக வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் டிவி சேனல்ஸ், அதாவது டிவி சேனல்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணுற ஒரு சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா சன் நெட்வொர்க் தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. ஷேர் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் டிவி நெட்வொர்க்கில் அவங்க தான் ஃபஸ்ட் இருக்காங்க. செகண்ட் ஜி என்டர்டைன்மெண்ட்னு நினைக்கிறேன். அந்த ஜி சேனல்ஸை பற்றின ஒரு அனாலிசிஸ் வேணும் அப்படின்னாலுமே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள், அவங்களையும் நம்ம பிரிச்சிருவோம். ஓகேங்களா? கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 514 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹை அப்படிங்கிறது 662, லோ 480. ஒரு வருடத்திற்கு உள்ள ஸ்டாக்குடைய பிஇ ரேஷியோ 13.6 தான் இருந்துட்டு இருக்கு. புக் வேல்யூ 321. புக் வேல்யூ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிறுவனம் கலைக்கப்பட்டால் அந்த நிறுவனத்துடைய சொத்துக்கள் எல்லாமே வந்து எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு பங்குதாரர்களுக்கும் கொடுக்குற அந்த தொகை தான் 321 ரூபாய். அதாவது இப்போ பங்குதனுடைய விலை 514 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கியிருந்தாலுமே இந்த நிறுவனம் கலைக்கப்பட்டால் உங்களுக்கு கிடைக்கும் தொகை வெறும் ஒரு பங்கிற்கு 321 ரூபாய் எல்லாத்துக்கும் செட்டில் பண்ணிடுவாங்க. அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. இருந்தாலுமே அந்த புக் வேல்யூ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். அடுத்தது டிவிடெண்ட் ஈல்டு. ஒவ்வொரு வருடமுமே வந்து எல்லா நிறுவனங்களுமே டிவிடெண்ட் கொடுப்பாங்க. சில நிறுவனங்கள் டிவிடெண்ட் கொடுக்காம இருப்பாங்க. அது வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கிற ஒரு போனஸ் மாதிரியான ஒரு தொகை. அதனுடைய ரேஷியோ பார்த்தீங்கன்னா 2.9%. நீங்கள் போட்ட தொகையில் 2.92% வந்து டிவிடெண்ட்டாக கிடைக்குது. ROCE 16.5, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 12.3. இது எல்லாமே டாப்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஆவரேஜான லெவலில் தான் இருந்துகிட்டு இருக்கு. ஃபேஸ் வேல்யூ 5 ரூபாய், முகமதிப்புன்னு பார்த்தீங்கன்னா 5 ரூபாய். டெப்ட் ஆன் ஈக்விட்டி, நான் கடனை பற்றி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? சன் டிவி நெட்வொர்க்கு கடன் அதிகமாக இருக்குதா அப்படின்னா கடன் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 0.01 அப்படின்னு சொல்லுவோம். 0.01 அப்படின்னா கிட்டத்தட்ட கடன் குறைவாக, மிகவும் குறைவாக உள்ள நிறுவனத்தில் இதுவும் ஒன்று. ஸோ கடனால் இந்த நிறுவனத்துக்கு பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. கடன் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 106 கோடி ரூபாய். 20,000 கோடி ரூபாய் சொத்தில் 106 கோடி ரூபாய் தான் கடன் அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சுக்கோங்க. அதனால் பெரிய ரிஸ்கே கிடையாது. இது எப்போ வேணாலும் அவங்களால சால்வ் பண்ண முடியும். பேருக்கு தான் கடன் அப்படின்னு இருக்குது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ், வருமானம் டேக்ஸ் எல்லாம் பே பண்ணதுக்கு பிறகு 1,493 கோடி ரூபாய் லாபமாக எடுக்கிறாங்க. உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுருக்கும். அவங்களுடைய வருவாய்ங்கிறது 1,493 கோடி ரூபாய். ஏன்னா நீங்கள் எல்லாருமே நம்ம சன் டிவி சேனல்ஸ் பார்க்குறோம். அவங்களுடைய வருவாய் என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும், அவங்களுடைய பேசிக்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக தான் மக்கள் எல்லாருமே பார்க்கட்டுங்கிறக்காக கிரியேட் செஞ்சுருக்கேன் இந்த வீடியோவை. ஏர்னிங் பெர் ஷேர் ஒரு ஷேருக்கு பார்த்தீங்கன்னா 36 ரூபாய் வீதம் ஆவரேஜ் பண்ணியிருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 12.3. 5 வருஷத்துடைய சேல்ஸ் க்ரோத், அதனுடைய 5 வருஷத்துடைய மூவ்மெண்ட் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 6.41% தான் இருக்குது. ரிட்டர்ன் ஓவர் 5 இயர்ஸ், 5 இயர்ஸில் கிட்டத்தட்ட மைனஸில் தான் இருக்குது. இதனுடைய வருவாய்ங்கிறது பெரிய அளவில் இல்லைங்கிறது தான் ஷாக்கிங்கான ஒரு நியூஸ். ஏன் அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் அதிகம். அங்கே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸு, மற்ற மிஷினரிஸ் எல்லாத்துக்குமே வந்து செலவினங்கள் அதிகம். அப்படிங்கிறதுனால லாஸ் ரேஷியோ இருக்குங்கிறாங்க. நெட்ஒர்த், இதனுடைய மொத்த மதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12,643 கோடி ரூபாய்க்கு நெட்ஒர்த், அதனுடைய மதிப்பு சொத்துகள் வந்து இருக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். புக் வேல்யூங்கிறது 321 ரூபாய். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 5 வருஷத்துக்கு நம்ம அதுவும் பார்த்துட்டோம் 16.9. ப்ரமோட்டர் ஹோல்டிங் வந்து கிட்டத்தட்ட 75% இருக்குது. ப்ரமோட்டர்ஸ் தான் இவங்களுடைய பங்குகள் எல்லாமே முக்கால்வாசி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ப்ராஃபிட் வந்து 10 இயர்ஸ் ஆவரேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா 7.2%. இதுவும் டாப் லெவல்னு சொல்ல முடியாது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ், அதாவது ரீசெண்ட் குவார்ட்டரில் கிடைச்ச ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா 279 கோடி ரூபாய் ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கு. ரீசெண்டாக கிடைச்ச அந்த குவார்ட்டரில் கிடைச்ச ப்ராஃபிட். டோட்டல் அசட்ஸ் 13,841 கோடி ரூபாய். எம்ப்ளாயிக்காக செலவு பண்ணுற தொகை, எம்ப்ளாயி காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 339 கோடி ரூபாயை அதற்கே செலவு செஞ்சிடுறாங்க. சரி, இதில் ப்ரமோட்டர்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இது மட்டும் இல்லாமல் பப்ளிக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மிகவும் குறைஞ்ச அளவில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 7% மட்டுமே மக்கள் கிட்ட இருக்குது இவங்க பங்குகள். மிச்சம் எல்லாமே ப்ரமோட்டர்ஸ்கிட்ட இருக்குது. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்கிட்ட பார்த்திங்கன்னா 6.64%, டிஐகிட்ட பார்த்திங்கன்னா 10.9% இருக்குது. இதே 2025 வந்து பார்த்திங்கன்னா சேம் ப்ரமோட்டர்ஸ்கிட்ட இருந்ததில் எந்த மாற்றமும் இல்லை. பப்ளிக்கிட்ட இருந்தது 8% இருந்தது, இப்போ 7.4% குறைஞ்சிருக்கு.
அதாவது மக்கள்கிட்ட பங்குகள் குறைஞ்சிக்கிட்டு வருது, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்ட்டை அதிக அளவில் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. சரி, இந்த பங்கை நான் வாங்கிட்டேன், இந்த பங்கில் எனக்கு எவ்வளோ வருமானம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய ஹிஸ்ட்ரி எடுத்துருக்கிறேன் பாருங்கள். இயர் டு டேட் பார்த்தீங்கன்னா இதே நாளில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா 12% லாஸில் தான் இருப்பீங்க. உண்மை ஒரிஜினாலிட்டி தெரிஞ்சுக்கோங்க. மக்கள் எல்லாரும் என்ன நினச்சிருப்பீங்க, சன் டிவியில் இவ்வளோ விளம்பரம் போடுறாங்க, இவ்வளோ ப்ரோக்ராம்ஸ் வந்து கொடுக்குறாங்க, அவங்களுக்கு வந்து பல கோடி ரூபாய் லாபம் வரும் அப்படின்னு தான் நீங்கள் நினச்சிருப்பீங்க. மீடியாவை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் தி சேனல்ஸ் லாஸில் தான் ஓடுதுங்கிறதான் உண்மையான விஷயம். அது மட்டும் இல்லை, அந்த ஓடிடி இதெல்லாம் இருக்கிறதுனால தான் ஓரளவுக்கு ஆவரேஜ் பண்ணி கொண்டு வராங்க. வெறும் டிவி சேனல்ஸ் மட்டுமே ப்ராஃபிட் தருமா அப்படின்னா கண்டிப்பாக தருவதற்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு தான் சொல்லணும். வெளியிலிருந்து பார்க்குறவங்களுக்கு வேணால் டிவி சேனலில் பல விளம்பரங்கள் போடுறாங்க, பல கோடி ரூபாய் வருமானம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நம்ம டெய்லியுமே சொல்லிட்டு தான் இருக்கோம். ஆனால் ரியாலிட்டி என்ன அப்படின்னா வருமானம் ப்ராஃபிட்டில் ஓடலை, அந்த ஷேர் வச்சுருக்கவங்களுக்குமே ப்ராஃபிட் இல்லை அப்படிங்கிறதான் இந்த டேட்டா வந்து சொல்லுது. கடந்த ஒரு மாதத்தில் 10% கிட்ட மைனஸில் போயிருக்கு, 3 மாதத்தில் 11%, ஒரு வருஷத்தில் 17% இந்த பங்கின் விலை குறைஞ்சிருக்கு. சரி, 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பங்கை நான் வாங்கியிருந்தேன் அப்படின்னா எனக்கு 28%, கிட்டத்தட்ட ஒரு 30%ன்னு வைங்க. ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருந்தீங்கன்னா 30,000 ரூபாய் நஷ்டத்தில் தான் நீங்கள் இப்போத்த சுச்சுவேஷன் படி இருந்துகிட்டு இருப்பீங்க. இதே 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தால் வேணால் ஒரு 15% ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தால் 0.90% மைனஸ் தான். ரியாலிட்டி புரிஞ்சிருச்சுங்களா? 1 லட்ச ரூபா போட்டிருந்தீங்கன்னா அதுலேயும் கொஞ்சம் குறைஞ்சதாக இருக்கும். 5 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்தாலே பங்குதாரர்களுக்கு சன் டிவி ஷேர் வச்சுருந்தாங்க அப்படின்னா பெரிய அளவில் லாங் டேர்ம் ஹோல்டு பண்ணவங்களுக்கு வருமானம் இல்லை அப்படிங்கிறது ஒரு விஷயம். இதனுடைய நெகட்டிவான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறதும் அதிகமாக பண்ண வேண்டியதாக இருக்குது. அதாவது எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ், எக்கச்சக்கமான சார்ஜஸ் வந்து அவங்களுக்கு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் காம்படிட்டர்ஸ் வந்து நிறைய இருக்காங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயின் காம்படிட்டர்ஸ்னு பார்த்திங்கன்னா ஜி என்டர்டைன்மெண்ட் ஷேர் பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். ஜி நெட்வொர்க் பற்றி உங்களுக்கு தெரியும், இவங்களும் எக்கச்சக்கமான சேனல்ஸ் வந்து வச்சுருக்காங்க. பட் அவங்களுடைய காம்படிஷன் அப்படிங்கிறது ஹாத்வே கேபிள் அண்ட் வந்து டென் நெட்வொர்க்ஸ் இந்த மாதிரியான சேனல்ஸ் வந்து நிறைய இருக்குது. இந்த நெட்வொர்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருமே பல சேனல்ஸ் வந்து ரன் பண்ணுறாங்க. அந்த சேனல்ஸில் வர்ற வருவாய்ங்கிறதும் மற்ற சேனல்ஸுமே எல்லாமே இதே மாதிரியான லெவலில் தான் ஓடுது. மீடியாவை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் ப்ராஃபிட் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அண்ட் அடுத்ததாக இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டுக்கு வருவோம். ஜி என்டர்டைன்மெண்ட் எப்படி சன் டிவி நம்ம பிரித்து பார்த்தோம் இல்லைங்களா, ஒவ்வொரு விஷயத்துலையும் எது எந்த அளவுக்கு ப்ராஃபிட் இருக்குது அண்ட் அப்படிங்கிறது. இதில் வந்து நம்ம டெப்த்தாக வந்து அனலைசிஸ் வந்து பண்ணல. ஓவராலாக உங்களுக்கு இதில் வந்து லாபமாக நஷ்டமா அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் டெப்த் அனாலிசிஸ் வந்து பண்ணலை. அப்படி வேணும்னாலும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் போடுறேன். அடுத்தது ஜி நெட்வொர்க் பற்றின அனாலிசிஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வரப்போகிற நாட்களில் நம்ம வீடியோவை பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.